கொஞ்சம் கோண்டு. ஸோ நான் வந்து என்னோட ஒரு ஹெல்ப்பரை கூப்பிட்டுருக்கேன். கர 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 அடிபொலியானோம். புரியுங்களா? ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன்ல இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ரெசிபி பார்த்தேன். 2 இன்கிரீடியன்ட் தான், சுகரும் கார்ன்ஃப்ளவர் வச்சு ஒரு ஸ்வீட் பண்றாங்க. ஸோ அதை தான் வந்து நான் இப்போ பண்ண போறேன். இப்போ கிச்சன் வந்து இந்த நிலமையில இருக்கு, ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு. ஏமா இப்படி வச்சிருக்கீங்க? கிச்சனை சுத்தமாக வைக்கிறோன்னு தெரியாதா? கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு அப்படி நம்ம வந்து இந்த 2 இன்கிரீடியன்ட் எடுத்து பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்னோட ஒரு ஹெல்ப்பரை கூப்பிட்டுருக்கேன். குக்கர் இல்லை, பூர்வி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹாய் சொல்லு, எப்படி இருக்கீங்க? பொக்கவாய் கலவி. சரி, இப்போ இவளுடைய உதவி கொண்டுதான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். என்னடா குளுக்கோஸ் எடுத்திருக்கான்னு பார்க்காதீங்க, இது ஆக்சுவலாக கார்ன்ஃப்ளவர் இந்த டப்பால போட்டு வச்சிருக்காங்க. ஸோ தென் சுகர். ஸோ இது 2 தான் தேவை. அப்புறம் வந்து கேசரி பவுடர், சாரி அந்த கேசரி பொடி இருக்குல்ல, கலர் இருக்காது. ஸோ இது 3 தான் தேவை. இப்போ எடுத்துட்டு வாய் வளருது. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சீனி பாக்கு வந்து இந்த குட்டி இது இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் காண்டு தான் குவான்டிட்டி பண்ண போகிறோம். ஸோ அதனால இது போதும். ஓகேவா? ஒரு இது 10 வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகுது பூர்வி? அடுப்பில் வைத்து விட்டாச்சு, கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ளே காயுது. பூர்வியம்மாள், எனக்கு ஒரு ஆத்தர்றது, எனக்கு ஒன்று தாமா. இப்போ அந்த புள்ள துப்புதுமா கேட்டா எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஸோ சீனிப்பாக போட்டாச்சு, கரைய ஆரம்பிக்கிறாப்புல. கர 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 கர. சைனகரி என்ன பண்ற? தண்ணி குடிக்கியா? சரி, இப்போ நான் வந்து சீனிப்பாகு ஃபுல்லாத்தையும் கரைச்சி முடிச்சுட்டு வீடியோ எடுக்கேன். என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், தண்ணி ஊத்தாம போட்டதுனால கட்டியாகி விட்டது. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண சீனிப்பாகு வந்து ஃபால்ட் ஆகி விட்டது. சந்தோஷம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தாழ்பாலா என்ன பண்ணிட்டு இருக்க? ஐஸ்கிரீம் பாகு தயாரிச்சிட்டு இருக்கியா பூர்வி? ஐஸ்கிரீம் பாகா? மூஞ்ச கட்டு பிச்சைக்காரி, கூ 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 அதே மாதிரி இருக்க. கொஞ்சம் எம்மா இதுல கூட அல்ல வர மாட்டேக்குமா? இங்க பாருங்க. இவன் சமையலை பத்தி ஏன்ட்ட பேசாதீங்க. நான் எவ்வளவு பெரிய குக்கரு. என்ன பூரி, நம்ம எவ்வளவு பெரிய குக்கரு. கிண்டி 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 கிண்டி. தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர். ஏமா கொஞ்சம் நிறைய போடுங்கம்மா, வேஸ்ட் ஆகாதுமா, நம்புங்கம்மா. என்ன ஏமா செய்யறது நல்லா இருக்குன்னு நம்ப வேண்டியதானே? இது ஏமா ஒரு பீஸ் கூட வராதுமா. ஏன் உருண்டை பிடிச்சி கோழிக்க மாதிரி தின்னுங்க எல்லாரும். இது யாருமே எடுத்து இங்க வச்சிருக்கா? இம்மா நான் பண்ண வேண்டியதெல்லாம் நீ வீடியோ நீ பண்ணிட்டு நான் பார்த்தேன். நான் பண்றதெல்லாம் நீங்க பண்றீங்க, எனக்கே காம்படிஷன். தோசை சுட கார்ன்ஃப்ளவர் தோசை. ஆமா பண்ணு. கார்ன்ஃப்ளவர் தோசை செய்வது எப்படி? தோசை கார்ன்ஃப்ளவர் தோசை இம்மா நான் செய்யறமா பண்ணாங்கம்மா. மாவு பதத்துல தண்ணி நீங்க அதிகமா ஊத்திட்டீங்க. காஞ்சால யார்தான் தண்ணி ஊற்றுவா? நீ நீங்க எப்படி எங்க போறீங்க?
பூர்வி ஆடு ஆடு எப்பதான் சொல்றேன் ஆடுதே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ சீனிப்பாக ரெடி பண்ணிட்டோம். ஆனால் என்ன கான்ஃபிளவர் தான் வந்து இன்னும் ரெடி ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னன்னா நம்ம இவ்வளோ நேரம் கையாலேயே கரைச்சிட்டு இருந்தோம். இப்போதான் நம்மளுக்கு வந்து தெரிய வந்தது இது வந்து அடுப்பில் வச்சு கரைக்கணும் அப்படி என்று. இப்போ சீனிப்பாகு இதில் பண்ணாதலே நம்ம வந்து ஊற்றுறோம். தண்ணி எடு. எனக்கு கொஞ்சம் தாங்கடா வெட்டித்தாடா. வேணுமா உனக்கு? ஆ போதுமா இந்தா போதும் சொன்னேன் இல்ல தெரியாம தான் கேட்கண்டா. போதும் சொன்னேன். போதுமா வேணுமா? போதுமா சரி. போதுமா வேணுமா? அறிவுலி அறிவு பேயில போவான் மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே போய் நிறைய அப்பதான் அது வேகணும். 5 நிமிஷத்துல செய்யற ரெசிபின்னு பார்த்தேன். அது மாவை கரைக்கிறே 10 நிமிஷம் ஆகுது. என்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து கட்டி கட்டியாக விழ ஆரம்பிச்சுட்டு நாங்கள் பாதியிலே இலக்குனதுனால ஸோ அதை மட்டும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் க்ளீனாக வந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே எல்லாமே ஃபர்ஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இது இருக்கு இல்லையா சர்க்கரை பாகு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். லைட் எடுத்து நக்கி பாரு. எடுத்து நக்கி பார்த்தேன். புளிப்பா இருந்துச்சு. கடவுள் இருக்கே டேஸ்ட். add some food color. மேடம் நீங்க கொஞ்சம் ஜூம் வாங்க. மேடம் ஜூம் வாங்க மேடம் இங்க வாங்க. ஃபுட் கலர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றுவாங்களாம். அது கூட தெரியாமல் ஃபுட் கலர் அப்படியே எடுத்து கொட்டியாச்சு. ரொம்ப ரெட்டிஷ் ஆகிட்டு ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு கசக்கலை. முடிஞ்சளவு அந்த கார்ன்ஃப்ளவர் கட்டி கட்டியாக இருந்துச்சுல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து நெய் இல்லாட்டி பட்டர் ஏதாவது மிக்ஸ் பண்ண சொன்னாங்க. நம்மக்கிட்ட அப்போதைக்கு நெய் தான் இருந்துச்சு. ஸோ நெய்யை வந்து பிளேட் ஃபுல்லாக தடவிட்டு அப்புறம் அந்த வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்டு இருக்கு இல்லையா அதை அப்படியே போட்டாச்சு. வீடியோ பார்க்க ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து விபரீத முடிவு தான். இவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது அண்ட் இவ்வளோ வினோதமாக வரும்னு தெரியாது. ஸோ பிளேட் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சாச்சு. இந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே நாடி நரம்பெல்லாம் சோர்ந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் 10 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி போயிட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. நல்லா செட்டாக இருந்துச்சு. தொட்டு பார்த்தேன் கையில் ஒட்டலை. ஓகே இந்த டிஷ்ஷோட ஃபைனல் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து அப்படியே வந்து மலைச்சாரல் போல வேண்டும். ஓகே இப்போ வந்து நான் இதை கட் பண்ண போகிறேன். டேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி நான் இதுக்குதான் நான் என்னைக்குமே வந்து சமைக்க மாட்டேன் பாத்தீங்களா. அடிபொலியான புரியுங்களா? நல்லா இருக்கு. இது நம்மளுக்கு சரிப்படும். இது வந்து வேணுமென்றே பண்ணிக்கலாம். நன்றாக என்னென்ன சொல்றான் பாருங்க. வீடியோ நல்லா போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டேஸ்டிங் அவளை கூப்பிட்டது ரொம்ப தப்பா போச்சு. என் வானத்தையே கப்பல் ஏத்திட்டா. ஓகே தட்ஸ் இட். அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட், ஸ்டே கனெக்ட் வித் மீ அண்ட் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். பை டேக் கேர்.